சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். 2013 வருடம் இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள நம்ம விட்டு போக போகிறது. சில நிமிஷத்துக்குள்ளே நம்ம விட்டு போக போகிறது. பாருங்கள், எத்தனையோ பேர்கள் 2014 வருடத்தை வரவேற்பதற்காக பல நிலைகளில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பாதத்திலே விதமாய் கடந்து வரும்படி, தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக தேவனை மீண்டும் நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று நேர சிந்தனைக்காக நம்முடைய வேதாகமத்தை சங்கீதம் 103 1-2 வசனங்களுக்கு நேராய் திருப்புவோம். சங்கீதம் 103 அதனுடைய முதல் 2 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. இந்த இடத்துல பார்க்கிறோம், சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல கூறுகிறார், என் ஆத்துமாவே. அப்படி என்றாலும் ஒருவர் நினைக்கலாம், இந்த இடத்துல அவர் ஆவி ஆத்துமா சரீரம் என்று சொல்லப்படுகிறதிலே வெறும் ஆத்துமாவை மட்டும்தான் அவர் கூறுகிறாரா? தாவீது என் ஆத்துமாவே, தன்னை பார்த்து கூறுகிறார், என் ஆத்துமாவே. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல அவர் வெறும் ஆத்துமாவை மட்டும் கூறாமல் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், தொடர்ந்து நாம் வாசிக்கிற நேரத்தில் நமக்கு புரிகிறது, அவருடைய என் முழு உள்ளமே, ஆத்துமா மட்டுமல்ல, என் முழு உள்ளமே. அப்படி என்றால் ஆங்கில வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது, all that is within me, எனக்குள்ளே காணப்படுகிற அனைத்துமே. அப்படி என்றால் இதோ உயிரோடு இருக்கிற நான், எனக்குள்ளே காணப்படுகிற அனைத்தும், நான் உணர்கிற, நான் பார்க்கிறதும் பார்க்காததுமான எனக்குள்ளே காணப்படுகிற அனைத்துமே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும். அப்படி என்றால் my whole being, நானா இருக்கிற நான், எனக்கு தெரியாதது, என்னால் உணர்ந்து கொள்ள முடியாதது அனைத்துமே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும். இந்த இடத்திலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று கூறிவிட்டு இந்த இடத்துல 2 முக்கியமான காரியங்களை இந்த இடத்திலே சங்கீதக்காரன் கூறுகிறார். ஒன்று, அந்த இடத்துல பார்க்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அப்படி என்றால் இந்த இடத்துல அவர் கூறுகிறார், கர்த்தர் என்ற பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரி. முதலாவது கூறுகிற காரியம், கர்த்தர் என்ற பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்தரி. நானா இருக்கிற என் ஆத்துமாவே, எனக்குள்ளே காணப்படுகிற அனைத்துமே கர்த்தர் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. இரண்டாவது அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அந்த இடத்துல சங்கீதக்காரன் அதிகமாக அவர் அந்த இடத்துல அழுத்தி கூறுகிற காரியம், மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும், என் ஆத்துமாவே, என் உள்ளந்திரியமே, எனக்குள்ள காணப்படுகிற அனைத்துமே நீ மறவாதே. அப்படி என்றால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் கூறுகிறார், இன்றைக்கு உயிரோடு இருக்கும்படி தேவன் எனக்கு தேவையாய் கொடுத்த அனைத்துமே கர்த்தர் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிப்பாயாக. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிற நான், உயிரோடு இருந்து இதோ ஆண்டவர் உயிரோடு இருக்கும்படி அவர் எனக்கு செய்த ஒரு உபகாரம் அல்ல, 2 உபகாரம் அல்ல, சகல உபகாரங்களுக்காக, அனைத்து உபகாரங்களுக்காக, இப்படியா இருக்கிற ஆத்துமாவே, என் உள்ளந்திரியமே, அனைத்துமே நீ கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாயாக. பாருங்கள், இவ்விதமாக இந்த இடத்திலே ஏன் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஏன் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அதை குறித்து நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வேதாகமத்தை யோசுவாவின் புத்தகம் அதனுடைய 24ஆம் அதிகாரத்தை நம்முடைய சிந்தையை திருப்புவோம். யோசுவா 24. அந்த இடத்துல நாம்
நான் சொல்லிவிடுகிறேன் பாருங்க. அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கிற நேரத்திலே யோசுவா இதோ தன்னுடைய எல்லா ஊழியத்தை கிட்டத்தட்ட தன்னுடைய அனைத்து ஊழியமும் முடிகிற தருவாயிலே அவர் இதோ ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஜனங்களை தம்மண்டை அழைத்துக் கொள்கிறார். ஆண்டவர் அழைத்து யோசுவா மூலமாக மோசைக்கு பின்னர் அற்புதங்கள் அடையாளங்களையும் மோசையை போல செய்து இதோ அந்த இடத்திலே பாருங்கள், மோசையை கொண்டு செய்ய முடியாததை ஆண்டவர் யோசுவாவை கொண்டு அந்த இடத்துல செய்கிறார். அந்த இடத்துல கடைசியில பாருங்க, எல்லாம் ஆண்டவர் முடித்த பிற்பாடு இதோ யோசுவாவை ஆண்டவர் உணர்த்தி, யோசுவா தன்னுடைய கடைசி அந்த இறுதி ஊழியத்தின் இறுதி பகுதியிலே அவர் கோத்திரங்களை அழைத்து கூறுகிறார். முதலாவது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களே, ஆதியாகமத்தை திரும்பி பாருங்கள். அதனுடைய 1 முதல் அதனுடைய 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற நேரத்தில் புரிகிறது. அப்பொழுது யோசுவா, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, நான் சொல்லிவிடுகிறேன். அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஆதியாகமத்தை திரும்பி பாருங்கள். உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவனுடைய தகப்பனாகிய தேராகு இதோ அந்நிய தேவர்களை விக்கிரகங்களை வணங்கி அவர் ஒன்றும் தெரியாமல் விக்கிரகங்களுக்கு பின்னாக போய் கொண்டிருந்தார். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் கூறுகிறார், ஆனால் நான் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தேன், நான் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தேன். அந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டுகிறது பாருங்கள், ஆபிரகாமை தெரிந்தெடுத்தது மட்டுமல்ல, ஆபிரகாமை பல இடங்களை நான் நடத்தினேன், ஆபிரகாமுக்கு ஈசாக்கை நான் கொடுத்தேன், ஈசாக்கு பிற்பாடு ஏசா, யாக்கோபு, இதோ ஆதியாகமத்தில் நடந்த அனைத்தையுமே நான் செய்தேன். ஆண்டவர் கூறுகிறார், நான் செய்தேன். பாருங்கள், ஒருவேளை இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற நேரத்திலே இவ்விதமாக ஆபிரகாமை போல ஆபிரகாம் ஆண்டவரை தேடி வரவில்லை, நாமும் ஆண்டவரை பல நேரங்களில் தேடி போகவில்லை. நாம் இன்றைக்கு இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் நம்மை தேடி வந்ததினாலே. ஆண்டவர் நம்மை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் இந்த இடத்துல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே பாருங்கள், ஆபிரகாமை ஆண்டவர் தேடி வந்தார், ஆண்டவர் நடத்தினார். ஆண்டவர் பாருங்கள், யாக்கோபின் குடும்பத்தை எகிப்திலே கொண்டு சேர்த்தார். ஆதியாகமத்தை சுட்டி காட்டி ஆண்டவர் கூறுகிறார், இஸ்ரவேல் ஜனமே பார், உன்னுடைய தகப்பனை அழைத்தது நான். பாவத்திலே விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு அவ்விதமாய் என்னை அறியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த உன்னுடைய தகப்பனை ஆபிரகாமை அழைத்தது நான். இரண்டாவதாக தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், அதனுடைய 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் அவர் யாத்ராகமத்தை சுட்டி காட்டுகிறார். யாத்ராகமத்திலே பார், இதோ நீ உன்னுடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனமாகிய நீங்கள் இஸ்ரவேலிலே அடிமைப்பட்டு இருந்தீர்கள். அந்த இடத்துல என்ன செய்வதென்று திகைத்து, என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கினீர்கள். உங்களுடைய கூக்குரலை கேட்க யாரும் இல்லை, நீங்கள் அழுவதை கவனிக்க ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த இடத்திலையும் நான் உங்களுக்காக மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினேன். உங்களுக்காக நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினேன். அது மட்டுமல்ல, மோசேயையும் ஆரோனையும் கொண்டு நான் உங்களை புறப்பட பண்ணினேன். எங்கே இருந்து? அடிமைத்தனத்திலிருந்து, எங்கே இருந்து? அக்கிரமத்திலிருந்து. ஒருவருமே கவனிக்க கூடாம ஒதுக்கப்பட்டு பாவத்தின் பிடியிலே சிக்கி இருந்த நம்மையும் அவர் புறப்பட பண்ணினார். பாவத்திலிருந்து புறப்பட பண்ணினார், அக்கிரமத்திலிருந்து புறப்பட பண்ணினார், நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நிலைமையிலிருந்து அவர் நம்மை புறப்பட பண்ணினார். யாத்ராகமத்தை சுட்டி காட்டியும் அவர் சொல்லுகிற காரியம், யாத்ராகமத்திலையும் நான் தான் செய்தேன், யாத்ராகமத்திலையும் நான் தான் இவற்றை செய்தேன். நீங்கள் ஒன்றும் தெரியாமல் நிற்கதியற்றவர்களாய், உதவியற்றவர்களாய், எல்லா நிலையிலும் நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் இருந்தீர்கள். அந்த இடத்துல நானே என்னுடைய தாசனை அனுப்பினேன், உங்களை விடுவிக்கும்படி, உங்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கும்படி, உண்மையான தேவனுடைய நாமத்தை அறியும்படி நானே என்னுடைய தாசனை அனுப்பினேன். தொடர்ந்து பார்க்கிறோம், தொடர்ந்து நீங்கள் புறப்பட்டு வெளியே வந்தீர்கள். புறப்பட்டு வெளியே வந்த நேரத்திலேயும் பிரச்சனை முடியவில்லை. இதோ உங்களுக்கு எதிராக செங்கடல். அந்த இடத்துல நீங்கள் என்னை பார்த்து அழுதீர்கள். நீங்கள் அழுத நேரத்திலையும் உங்களை பின்பற்றி வருகிற அந்த பார்வோன் சேனைக்கு நடுவாக ஒரு அந்தகாரத்தை அனுப்பி நானும் அந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் செய்தேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்ராகமத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள்
தொடர்ந்து ஒவ்வொன்றாய் பார்க்கிறோம். இவ்விதமாய் யாத்திராகமத்தை சுட்டி காட்டி ஆண்டவர் தொடர்ந்து அப்படியாக பாருங்கள், தொடர்ந்து எண்ணாகமத்தை பார்க்கிறார். மிக முக்கியமாய் அந்த இடத்துல சொல்லுகிறார் பாலாக்கு. அந்த இடத்துல பாருங்கள், பாலாவுக்காக அந்த இடத்துல பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறதற்காக, அவமானப்படுத்துகிறதற்காக, சபிக்கிறதற்காக எழும்பி புறப்பட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்திலும் அவனுடைய சாப வார்த்தைகள் உங்களை ஒன்றும் செய்யவில்லை. அந்த இடத்திலும் அந்த சாப வார்த்தைகள் உங்களை ஒன்றும் செய்யக்கூடாதபடிக்கு அவனுடைய வாயிலிருந்து, சபிக்க வந்தவன் வாயிலேயே நான் ஆசீர்வாத வார்த்தைகளை கொடுத்து நான் உங்களை ரட்சித்தேன். நாம் போன வாரம் கேட்டோம், மனிதர்கள் எங்கள் மேலே ஏறி நடக்க பண்ணீர். பாருங்கள், எத்தனையோ பேர் நமக்கு எதிராக எழும்பினார்கள். ஆனால் அவர்கள் நடுவிலே காத்தது ஆண்டவர். அவர்கள் நடுவே நம்மை விடுவித்ததும் நம்முடைய ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமத்திலே உங்களோடு கூட இருந்தது நான், யாத்திராகமத்திலே உங்களோடு கூட இருந்தது நான், எண்ணாகமத்திலே உங்களோடு கூட இருந்தது நான். இப்பொழுது தொடர்ந்து அதனுடைய 11 முதல் 13 வரை வசனங்களிலே ஆண்டவர் அந்த கால கரண்ட் சிச்சுவேஷன், அப்பொழுது நடந்த சில லேட்டஸ்டாக நடந்த சில காரியங்களை சுட்டி காட்டுகிறார். அது என்ன? இதோ யோசுவாவின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வருகிற நேரத்தில் அவர்களுக்கு முன்பாக நின்ற எரிகோ, அந்த எரிகோவை உடைத்ததும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதுவும் நான். அதற்குள்ளாக இதோ எத்தனையோ ராஜாக்கள் உங்களுக்கு எதிராய் நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை தரமாட்டேன் என்று எதிராக நின்றார்கள். உங்களை ஆசீர்வதிக்க விட மாட்டேன், உங்களை பலுகி பெருக விட மாட்டோம், உங்களை முன்னேற விட மாட்டோம் என்று எத்தனையோ பேர்கள் இதோ உங்களுக்கு எதிராய் நின்றார்கள். ஆனால் அவர்களையும் விடுவித்தது யார்? அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், உங்களுடைய பட்டயத்தினாலும் உங்களுடைய கருக்கினாலும், நாட் பை யோர் ஸ்வார்ட், உங்களுடைய பட்டயத்தினாலும் உங்களுடைய எதுவினாலும் நீங்கள் அவர்களை மேற்கொள்ளவில்லை. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் ஜனமே, உன்னுடைய பட்டயத்தினால் அல்ல, இதோ உனக்கு எதிராக இதோ அந்த தேசத்துக்குள்ள இருந்த ராஜாக்களை நீ உன்னுடைய பட்டயத்தினால நீ அவரை மேற்கொள்ளவில்லை, உன்னுடைய பட்டயத்தினால நீ அவனை மேற்கொள்ளவில்லை, இதோ ஆண்டவராகிய நான் உங்களுக்காக இறங்கி வந்தேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், இதில் சொல்லுங்கள், நீங்கள் எதை செய்தீர்கள்? நீங்கள் எதுவும் செய்யவில்லை, எல்லாமே ஆண்டவர் செய்தார். தொடர்ந்து கூறுகிறார் பாருங்கள். அதற்கு மேலே ஆண்டவர் கூறுகிற ஆசீர்வாதம் இது மட்டுமா? நீங்கள் கட்டாத பட்டணங்களிலே நீங்கள் வாசம் செய்கிறீர்கள். கானானுக்குள்ளே வந்த ஜனங்கள் இதோ அவர்கள் இப்பொழுது ஒவ்வொரு இடத்திலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு இடமாக பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. பங்கிட்டு கொடுக்கிற நேரத்திலே எல்லாரும் இப்போது அனைவருக்கும் இப்போது ஒரு அழகான செட்டில்மெண்ட், செட்டில்ட் லைஃப், சந்தோஷமாக இருக்கிறார்கள், எல்லாம் நன்றா இருக்கிறது. அதை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் இப்போது இருக்கிற நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீர்கள்? இதோ நீங்கள் இதுவரை நீங்கள் பார்த்திராத பட்டணங்களில் இருக்கிறீர்கள், உங்கள் கைகளால் கட்டாத வீட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் பயிர் செய்யாத பயிர்னாலே நீங்கள் திருப்தி ஆகிறீர்கள். இதெல்லாம் எப்படி கிடைத்தது? ஆண்டவர் கூறுகிறார், இஸ்ரவேல் ஜனமே, இஸ்ரவேல் ஜனமே, இவற்றுக்கு பின்னால் இருந்தது கர்த்தர் என்ற நாமம். இதற்கு பின்னால் இருந்தது கர்த்தர் என்ற நாமம். பாருங்கள், இவற்றை எல்லாம் கூறிவிட்டு கடைசியாக யோசுவா கூறுகிற காரியம், இவை எல்லாத்தையும் பார்த்தீர்கள், உங்களுக்கு நன்றாய் புரிந்தது, இவற்றை எல்லாம் செய்தது கர்த்தர் என்ற நாமம். ஆனா இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். அதனுடைய 15வது வசனத்தில் விதமாய் கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த தேவனை ஆராதிப்பீர்களா? பாருங்கள், ஆசீர்வாதத்திற்கு பின்பாக போன ஜனங்கள் அந்த இடத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய முற்பிதாக்கள் பாடுபட்டார்கள், ஆனால் அவருடைய பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் உண்மையான தேவனுடைய நாமத்தை மறந்து போய்விட்டார்கள். உண்மையான தேவனுடைய நாமத்தை, இத்தனை ஆசீர்வாதங்களை, இத்தனை உபகாரங்களை, இத்தனை நன்மைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றன் பின் ஒன்றாய் செய்த ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள்.
மறந்து போனதும் இல்ல. அவர்கள் பாருங்கள், தேவனை மறந்து இதோ ஆண்டவர் எந்த நிலைமையிலிருந்து ஆபிரகாமை இழுத்தாரோ அந்த நிலைமைக்கு விக்கிரத்தை ஆராதிக்கும்படி, மற்ற தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் கடந்து போனார்கள். இந்த இடத்துல அந்த சூழ்நிலையில யோசுவா கூறுகிற காரியம், ஒருவேளை இன்றைக்கு சொல்லுங்கள், இந்த தேவனை நீங்கள் ஆராதிக்காவிட்டால் நீங்கள் யாரை ஆராதிக்க போகிறீர்கள்? இந்த தேவனை துதிக்காவிட்டால், இந்த தேவனுடைய நாமத்தை நீங்கள் துதிக்காவிட்டால் நீங்கள் யாரை துதிக்க போகிறீர்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த இடத்துல நாம் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த உபகாரங்கள், நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற உபகாரங்கள், அந்த சகல உபகாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், கர்த்தர் என்ற நாமத்தை உண்மையான இருதயத்தோடு தொழுது சேவித்து அவரை ஸ்தோத்தரிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதனால் தான் சங்கீதக்காரன் சொன்னார், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, எனக்குள்ள இருக்க அனைத்துமே கர்த்தர் இத்தனை நன்மை செய்திருக்கிறபடியாலே அந்த கர்த்தர் என்ற பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்தரி. அந்த கர்த்தர் என்ற பரிசுத்த நாமத்தை நீ ஸ்தோத்தரி. இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக 2014 ஆண்டுக்குள்ள வைக்க போகிறோம். நாம் ஒருவேளை இந்த இடத்துல பாருங்கள், நாம் அது போகும் போது ஒரு நன்றி நிறந்த இருதயத்தோடு செப்பனிடப்படாத பலிபீடத்தை செப்பனிட்டு, இத்தனை உபகாரங்கள் செய்த தேவனை நாம் ஒருவேளை ஆராதிக்காமல், சேவியாமல், துதிக்காமல், ஸ்தோத்தரியாமல் இருந்தால், அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு ஆண்டவர் செய்த உபகாரங்களை நன்றியோட துதித்து சந்தோஷத்தோடு பாருங்கள், நாம் இந்த 2014 அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன், பாருங்கள், எலியாவின் பலிபீடத்திலே, செப்பனிடப்பட்ட எலியாவின் பலிபீடத்திலே இறங்கின அந்த அக்கினி இன்றைக்கு 2014 ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற நம் அனைவருக்குள்ளும் இறங்கும். விசுவாசத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு நாம் நம்முடைய தேவனுடைய கரங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தைகளால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எதுக்கு கை தட்டுறீங்க? அரசியல் மேடம் மாதிரி ஸ்தோத்திரம்.